vlog 3. ரீசன்ட் டேஸ்ல நான் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கேன். இந்த ட்ரிங்க்ல என்ன ஆட் பண்ணிருக்கேன்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பேபியோட டைஜஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேபிக்கு ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணா மாமோட வேலை தான் அதிகமாகும். மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள நிறைய திங்ஸ் போட்டு வைங்க. அவங்களே ஒன் பை ஒன்னா எடுப்பாங்க. சின்ன பாக்ஸ் பெரிய பாக்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே டைம்ல அதை கிளீன் பண்றதுன்னு சொல்லியது நமக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும். இந்த மாதிரி பேபியை என்கேஜிங்கா வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐடியா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, பேபிக்கு புதுசா ஏதாவது விளையாட கொடு, அப்பதான் அவன் என்கேஜிங்கா இருப்பான். டாய் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல உள்ள ஏதாவது பெரிய பாத்திரம், பேக், சின்ன பாக்ஸ் எது வேணாலும் கொடுக்கலாம். கிச்சன்ல போயிருந்து மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். ஆனாலும் 1-2 ஐட்டம் மறந்துட்டு லாஸ்ட்ல தான் வாங்குவோம். கிச்சன்ல ஒரு டைரி வச்சுட்டா என்னெல்லாம் தேவைன்னு நோட் பண்ண ஈஸியா இருக்கும். ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. ஆஃப்டர் பேபி மீன் வாங்க போறது, காய்கறி வாங்க போறது, ப்ரொவிஷன்ஸ் வாங்க போறது, இதான் அவுட்டிங். இந்த சிம்பிள் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.